இருங்க, நீங்க மத பிரச்சாரம் செய்யலங்கிறீங்களா? ஒரு பள்ளியில பிரேயர் நடக்குது. அது எல்லா ஸ்கூல்லயும் நடக்குது. எல்லா ஸ்கூல்லயும் நடக்குது. இங்க ஒன்லி கிறிஸ்டியன் பிரேயர் தான். ஒருவேளை ஏன் சார் வக்காலத்து வாங்குறீங்க? இல்ல, ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படிச்சுட்டு இவ்வளவு இந்து வெறியோடு இருக்க முடியும்ன்றதுக்கு நீங்களே உதாரணம் இல்ல. சரி. இல்ல, நீங்க அமைச்சர் சேகர் பாபு கூட சமமா உட்கார்ந்துருக்கீங்கல்ல? ஆமா. அப்படி சங்கராச்சாரியோட உட்கார முடியுமா? தாராளமா. இது வரைக்கும் உட்கார்ந்துருக்கீங்களா? நிறைய. ஏதாவது ஒரு படம் காட்டுங்க. அவங்க நடந்து போன அந்த பாதையில் இருக்கிற அந்த தூசு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து நாங்க நெத்தி வச்சோம். தூசு தான் உங்களுக்கு கிடைக்கும். போதும். பாதம் கூட கிடைக்காது. இப்ப புரியுதா ஏன் மதம் மாறுறாங்கன்னு? கிடையாது. இப்ப நீங்க வந்து போன ஜென்மம், மறுபிறவி இதெல்லாம் நம்பிக்கை உடையவர் இல்லையா? நம்பிக்கை உடையவர். நீங்க சட்டமன்ற தேர்தலெல்லாம் போட்டிட்டீங்கல்ல? ஆமா. ஏன் ஜெயிக்க முடியல? அந்த அளவு தான் வரவேற்பு. இல்ல, போன ஜென்மத்துல ஏதோ பண்ண பாவம்னால இருக்குமோ? ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியிலும் ஒரு முஸ்லீம் கூட எம்பி இல்ல. ஏன் இல்ல? சூப்பர் முஸ்லீம்கள் இருக்காங்க. சூப்பர் முஸ்லீமா? அவங்க யாரு? ராகுல் காந்தி தான். பழைய ஜின்னா செஞ்ச வேலையை இப்ப செஞ்சுட்டு இருக்காருல்ல. ராகுல் காந்தி என்டிஏ கூட்டணியா? இது சரி சார், இந்து முன்னணியில இருந்தீங்க, வெளியே வந்தீங்க. இந்து முன்னணியில் எப்போ நான் பொறுப்பில் இருந்தேன். ராமகோபாலன் தலைமை கீழே நீங்க எங்களை அவருக்கு கீழே வேலை செஞ்சிருக்கிறேன். இந்து முன்னணி அமைப்பில் பொறுப்பில் இருந்தது. ஏதாவது நியாயமா பேசுங்க. நியாயமா சொல்றேன். இந்து முன்னணியில வேலை செஞ்சீங்களா? உங்களுக்கு அந்த பரிவார அமைப்பு இந்து முன்னணியில் வேலை செஞ்சேன். பொறுப்பில் இருந்தது. பொறுப்பு கொடுக்கலையா உங்களுக்கு? சரி, ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமர் மோடிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பெரிய பிரச்சனை. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம். சமீபமாக அசோக் நகர் அரசு பள்ளியில் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ற பெயரில் ஒரு பேச்சை பேசியிருந்தார் மகாவிஷ்ணு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு வந்த உடனே நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. இப்போ அவர் மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து அவர் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரை இந்த சம்பவத்துக்கு முன்னாடி தெரியாது, அறிமுகம் இல்லை, கேட்டது கூட இல்லை. ஆனால் அந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் காணொளி மூலம், செய்தி ஊடகங்கள் மூலம் பார்க்கிற பொழுது அதில் வந்து அவர் பேசிய கருத்துக்கள் எதுவுமே பொதுப்படையாக தான் பேசியிருக்காரு. அதில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, அழைப்பின் பேரில் தான் அவர் அங்கே போயிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கல்வித்துறைக்கு நன்கொடையும் கொடுத்திருக்கிறார். அவர் அங்கே பேசிய பேச்சுக்கள் திருக்குறள், திருமந்திரம், சித்தர் பாடல்கள், வள்ளலார், இப்படி தான் அவர் வந்து பேசியிருக்காரு. பாவம் புண்ணியம் அல்ல, திருக்குறள் பாவ புண்ணியம் பேசுது. திருக்குறள் பாவ புண்ணியம் பேசுது. பாவ புண்ணியம் பேசல, இம்மை மறுமை குறித்துலாம் வள்ளுவர் பேசுறாரு. பாவ புண்ணியம் எங்க பேசுறாரு வள்ளுவர்? பேசுறாரு. ஏழ்பு மறுபிறவி, இம்மை மறுமை குறித்து பேசுறாரு. இம்மை மறுமை, போன ஜென்மத்துல செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்திருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரா? ஏழு பிறப்புலையும் தொடருங்கிறாரு. வினைப்பயன் பத்தி புரியுதுங்களா? வள்ளுவர் பேசியிருக்காரு. அதாவது ஏன் அப்படி பாவ புண்ணியம் பத்தி வேற மதங்கள் எதுவும் பேசுறது இல்லையா? மத பிரச்சாரமா செய்வாங்க பள்ளியில. மத பிரச்சாரம் செய்யறாருன்னு தெரிஞ்சு ஏன் கூப்பிட்டீங்க? ரைட்டு, கூப்பிட்டீங்க, பேசுறாரு. சரி, அவர் பாவ புண்ணியம் பற்றி பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்லையா? அங்கே ஒருத்தர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டவர் மாற்றுத்திறனாளி, இவர் ஏதோ பதில் சொல்கிறாரு. அதில் மாற்றுத்திறனாளிகளை ஏதாவது புண்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரா? பேசியிருக்காரு. அப்படியா? ஆமாம். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் இப்படி பிறந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது வந்து தப்பாக பேசுறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் அவர் அப்படி பேசுன மாதிரி எனக்கு தெரியல. பேசியிருக்காருங்களா? சரி, ரைட், ஓகே. மொத்தம் அவர் பேசுனது தப்பு இல்லைங்களா? மாற்றுத்திறனாளி நீங்கள் அவர் பேசுனது தப்புங்கிறீங்களா? சரி, மனமெல்லாம் புண்பட்டுருச்சு இல்லையா? ஆமாம். எப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள்? ஏங்க, ஒரு பாதிரியார், ஒரு சபரிமாலா,
அல்லது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பேசலாம். பாவம், புண்ணியம், நம்புனா தான் உங்களுக்கு சொர்க்கம். இதெல்லாம் பேசலாம். அதெல்லாம் வந்து மத பிரச்சாரம் செய்றாங்களா? செய்றாங்க. சரி, செய்யலையா? இப்ப ஒரு செய்யலையா? பிரேயர் ஒரு இருங்க. நீங்க மத பிரச்சாரம் செய்யலங்கிறீங்களா? ஒரு பள்ளியில பிரேயர் நடக்குது. ஆமா. அது எல்லா ஸ்கூல்லயும் நடக்குது. எல்லா ஸ்கூல்லயும் நடக்குது. அரசு பள்ளியில நடக்குது. ஓஹோ! சரி. சிறுபான்மையினர் நடத்துற பள்ளியில நடக்குது. சிறுபான்மையினர்னா யார் நடத்துறாங்க? கிறிஸ்தவர்களா இருக்கலாம், சிறுபான்மையினர்ங்கிறது யாருங்க? இஸ்லாமியர்களா இருக்கலாம். சரி. அவங்க நடத்துற அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பிரேயர் நடக்குதா? ராமகிருஷ்ணா மிஷன்லயும் நடக்குது. சார், ராமகிருஷ்ணா மிஷன்ல நடக்குது. நடக்குது இல்ல? எல்லா நடக்குது. பள்ளிகளிலும் பிரேயர் இருக்கா ஓ, இல்லையா? எல்லா பள்ளிகளிலும் பிரேயர் இருக்குது. இருக்கா இல்லையா? எல்லா பள்ளிகள்லயும் மதத்தை திணிக்கிறாங்க. மத பிரச்சாரம் பண்றாங்க. மதத்தை திணிக்கிறாங்கன்னு நான் சொல்லல. சரி. பிரேயர் இருக்கா இல்லையா? பிரேயர் இருக்குது. ஆ. ஏன் ஹிந்து பிரேயர் இல்ல? எங்க இருக்கணும்ன்றீங்க? எங்க இருக்கணுமா? இருக்க கூடாதா? அதான் இப்ப சொன்னேன். ஏன் ஹிந்து பிரேயர் இருக்க கூடாதா? விவேகானந்தா பள்ளியில இருக்குல்ல? எங்க இருக்கு? அரசு பள்ளியில இருக்காங்கறதா பேச்சு. அரசு இப்ப பள்ளியில யாரை நீங்க கைது பண்ணிருக்கீங்க? அரசு பள்ளியில பேசுறது கைது பண்ணிருக்கீங்க. அரசு பள்ளியில எதுக்கு இந்து பிரேயர்? அரசு பள்ளியில எதுக்கு கிறிஸ்தவ பிரேயர்? கிறிஸ்தவ பிரேயர் எந்த அரசு பள்ளியில எல்லா இருக்கு? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு மானியம் பெறக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிகள்ல. அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆமா. ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு. ஏங்க நீங்க அங்க வந்து நீங்க வந்து திணிக்கிறாங்களா? அங்க பிரேயர் சொல்லி தரது இல்லையா? என்ன பிரேயர் சொல்லி கொடுக்குறாங்க? அங்க சர்வ மத பிரேயர். இங்க ஒன்லி கிறிஸ்டியன் பிரேயர் தான். ஒருவேளை சார் வக்காலத்து வாங்குறீங்க? இல்ல இல்ல, தெரிஞ்சுக்கிட்டே பேசக்கூடாது. ஒருவேளை நீங்க அங்க படிக்கலன்றதால உங்களுக்கு தெரியல. நான் படிச்சதே கிறிஸ்தவ பள்ளி தான். அதனாலதான் நீங்க ராமகிருஷ்ணா மிஷன்ல படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராமகிருஷ்ணா மிஷன்ல படிக்கல நானு. நீங்க படிச்சதே கிறிஸ்தவ பள்ளின்றதுனால உங்களுக்கு தெரியாம போயிருக்கு. கிறிஸ்தவ பள்ளியில கிறிஸ்தவ மதத்தை திணிக்கிறாங்க. நான் படிச்சது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், கிறிஸ்டியன் சரி, ஸ்கூல், இவ்வளவு சிஎஸ்ஐ ஸ்கூல். இந்தி வெறியோட பேசுறீங்கல்ல? என்ன வெறி இல்லையே? நீங்களே ஒரு உதாரணம். நான் இந்துன்னு சொல்லிட்டா வெறியா? இல்ல இல்ல இல்ல, இந்துன்னு சொல்லிட்டா வெறியா? இந்து வெறி இல்லையா நீங்க? பல மேடைகள்ல நான் இந்து வெறின்னு நீங்களே பேசிருக்கீங்க. எதுக்காகனா உங்கள மாதிரி ஆளுக்கு சொல்றது தான். அப்ப ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படிச்சுட்டு இவ்வளவு இந்து வெறியோட இருக்க முடியும்ன்றதுக்கு நீங்களே உதாரணம் இல்ல? சரி சரி. அப்ப எப்படி எல்லாரையும் மாத்த முடியும்? அப்புறம் அது என்ன மாத்திட்டாங்களே. சரி, மகாவிஷ்ணு வந்து ஏதோ தவறா பேசலங்கிறீங்க. அந்த பள்ளியில தவறா பேசல நீங்க சொல்றீங்க. அப்புறம் அவர் ஆன்மீகம்லாம் பேசுறாருல, உச்சகட்ட ஞானம், அதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா? உச்சகட்ட ஞானம் என்ன? உச்சகட்ட ஞானம் சொல்றாரு அவர், சொல்லுங்க. தாயோட புணர்வது. ஓ, அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூல்ல அப்படிலாம் பேசினாரா? நான் ஸ்கூல்ல பத்தி பேசல. நானே மகாவிஷ்ணுவுடைய பேச்ச முறையா கேட்கிறேன். நீங்க எங்கிட்ட என்னங்கிறீங்க? மகாவிஷ்ணு, நீங்க மகாவிஷ்ணுவை ஆதரிக்கிறீங்க இல்லையா? எதுக்காக? அந்த சம்பவத்துக்கு பிறகு, அந்த சம்பவத்துக்கு பிறகு ஆதரிக்கிறீங்க. இந்த விஷயத்துல மத்த விஷயத்தை எதிர்க்கிறீங்களா? எதுக்குல? அப்புறம் மத்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க தான் சொல்றீங்க மகாவிஷ்ணு. இப்ப நான் சொல்றேன், எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? எதை? அவர் பேசுற விஷயங்களை, அவர் என்ன விஷயம் பேசியிருக்காரு சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் நீங்க முதல்லயே அவர் மேல நடவடிக்கை எடுக்கல? அதெல்லாம் அவர் பேசுறாருன்னு தெரிஞ்சு ஏன் கூப்பிட்டீங்க? தவறுதான், தவறுன்னு அமைச்சரே சொல்லிட்டார்ல. தவறு யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நடவடிக்கை எடுங்க, பாத்துக்கலாம். மதமாற்றத்துக்கு உடம்பையா தான் நீங்க யாருக்கு ஆதரவு? நீங்க ஆதரவு. நீங்க எங்களை எதிர்ப்பதும் இந்து சமயத்தை அழிப்பதும் இந்து சமயத்தை சர்ச்சைக்குள்ளாக்குவதும் தான் உங்க வேலை. மதமாற்றத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல? யாரு? என்ன சொல்றீங்க? நீங்க என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்க மோசடி மதமாற்றத்தை தூண்டி விடுகிறீர்கள். மதமாற்றத்தை, இந்து சமயத்தை இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்றேன். இந்து சமயத்தை அம்பேத்கர் இழிவுபடுத்தினாரு. அம்பேத்கர் மதமாற்றத்தை ஆதரிச்சாரு. அம்பேத்கரே நாங்களே மதமாற்றத்தை ஆதரிக்கிறோம். காலையில முருகனை கும்பிடுவோம், கௌமாரனா இருப்போம். காலையில சிவனை கும்பிடுவோம், சைவனா இருப்போம். சாயங்காலம் விஷ்ணுவை கும்பிடுவோம், வைஷ்ணவனா மாறிடுவோம். எங்க கிட்ட இந்த மதமாற்றத்தை பத்தி புதுசா சொல்றீங்க? பூணூல் போட்டுக்குவீங்களா? போட்டுக்குவோம். எப்போ போடுவீங்க? எப்பவும் போடுவோம். போட்டிருக்கீங்களா? உங்களால போட முடியுமா? எதுக்கு ஏன் போட முடியாது? கிடையாது. அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இல்ல. அதெல்லாம் அமைச்சர் சேகர் பாபு இஸ்லாமிய கிறிஸ்தவத்தை வளர்க்கறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க பெரியார் தாசனை, திராவிடர் கழகத்தில் இருக்கிற ஒருவர், சபரிமாலா, திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் கொள்கையை சார்ந்தவர்கள் மாறுறாங்க. சபரிமாலா முஸ்லீமா இருக்காங்க. ஏன் மாறினாங்க? அவங்கள போய் கேளுங்க. அப்ப அவங்கள நீங்க கேட்கல? கேட்கிறேன். இல்ல, நீங்க அமைச்சர் சேகர் பாபு கூட சமமா உட்காந்துருக்கீங்கல்ல? ஆமா. அப்படி சங்கராச்சாரியோட உட்கார முடியுமா? தாராளமா. இது வரைக்கும் உட்காந்துருக்கீங்களா? நிறைய. ஏதாவது ஒரு படம் காட்டுங்க. ஏன் போய் சொல்றீங்க? படம் எடுத்து போட்டு நீங்க சொல்றது போய் தானே? கிடையாது. எங்க குருநாதர், நாங்க கூடவே இருக்கோம். குருவின் அடியொற்றி செல்கிறோம். அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர. என்ன உங்களுக்கு இதுல என்ன அடிமைத்தனம்? அது அடிமைத்தனம் தானே? அது உங்க பார்வையில. பாதிரியார்கிட்ட போய் மண்டி போட்டு உட்கார்ந்தா அடிமைத்தனம் இல்ல. சங்கராச்சாரியார்கிட்ட போய் உட்கார்ந்தா உங்களுக்கு அடிமைத்தனம். பாதிரியார் என்ன தலை மேல கை வைப்பாரு. ஆமா. சங்கராச்சாரியார் பண்ணுவாரா? அவரு பாதம் எங்க தலை மேல படலையே நாங்க பார்த்துட்டு இருக்கோம். படுதா? படும். எப்போ? எத்தனை வருஷமா? எவ்வளவு வருஷம்? நீங்களே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க நடந்து போன அந்த பாதையில் இருக்கிற அந்த
தூசு இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து நாங்கள் நெத்தியில் வச்சோம். தூசு தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ போதும். பாதம் கூட கிடைக்காது. இப்ப புரியுதா ஏன் மதம் மாறுறாங்கன்னு? கிடையாது. இப்ப புரியுதா ஏன் மதம் மாறுறாங்கன்னு? அவங்க தான் அந்த தூசு மட்டும் கிடைக்கிறதுனால தான் மதம் மாறுறாங்க. அங்கே போனால் பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு அங்கே போனால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சரி, இங்க எதுவும் கிடைக்காது, ஒத்துக்கிறீங்களா? இங்க என்ன பிரியாணி கூட கிடைக்காது. இங்க ஞானம் தான் கிடைக்கும். என்ன ஞானம்? அங்க என்ன கிடைக்கும்? அந்த தூசு குண்டு கிடைக்கும். அந்த தூசு எடுத்து நெத்தியில போடுறீங்களா, அந்த ஞானம் தான் கிடைக்கும். ஞானம், விபூதி தான் ஞானம். அது மட்டும் தான் கிடைக்கும். அதுதான் ஞானம். இது என்ன, இதெல்லாம் நீண்ட காலமா நீங்க அர்ஜுன் சுபத்தோட பேசிட்டே இருக்கிறீங்க. பேசிட்டே தான் இருக்கேன். நீண்ட காலமா இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்க நோக்கம் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டுல தமிழர்களை, இந்து சமயத்தை அழிக்கணும், கிறிஸ்தவர்களை வளர்க்கணும். இந்து சமயத்தை எப்படி சார் அழிக்க முடியும்? முடியாதுல்ல சார். எப்படி அழிக்க முயற்சி பண்றீங்க? எப்படி அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க 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 எல்லாம் பண்றது முடியாதுன்னா ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறோம். ஏன் முடியாதுன்னு தீர்மானமா கன்னியாகுமரியில சிறுபான்மை ஆயிட்டோம், இன்னைக்கு வங்காளதேசத்துல சிறுபான்மை ஆயிட்டோம். எங்க நாங்க பாதுகாப்பா இருக்க முடியும்? உங்க நாட்டியமே பாதுகாப்பா இருக்க முடியலையா? அதாவது நீங்க போய் நான் தான் மசூதியை இடிச்சேன், கர சேவை செஞ்சேன், அது ஒரு சேவைன்னு சொல்லலாம். ஆமா, அதுதான் வந்து இந்த கலாச்சாரம். வங்கதேசத்துல வந்து சிறுபான்மையா இருக்கிற இந்துக்கள் பாதிக்கப்பட்டா அங்க வந்து ஏன் சிறுபான்மையானாங்க? இந்துக்கள், தமிழர்கள், வங்காளிகள் சிறுபான்மை ஆயிட்டா அங்க வாழ முடியாது, அந்த நாடு பறி போய்விடும். இங்க எப்படி முஸ்லீம் வாழ முடியலையோ அந்த மாதிரி இங்க முஸ்லீம் வாழ முடியல. இங்க ரொம்ப கஷ்டப்படும். மாட்டுக்கறி உலகத்திலேயே வந்து, ஆமா, மாட்டுக்கறி வச்சிருக்காங்க, கொலை பண்றீங்கல்ல பாருங்க, அடிச்சு கொண்டாங்க பாத்தீங்களா? இங்க முஸ்லீம்கள் வந்து ரொம்ப அன்றாடம் அவங்க வாழ்க்கையே வாழ முடியாம இந்தியாவில் தான் சார் உண்மையை உலகத்திலே இப்பதான் உண்மையை பேசுறோம் இல்லைங்களா? இந்த உலகத்திலேயே வந்து முஸ்லீம்கள் வந்து அச்சம் இல்லாம, பயம் இல்லாம, இல்லைங்களா? பாகிஸ்தான்ல முஸ்லீம்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க, ஈரான் ஈராக்ல சந்தோஷமா வாழ்றாங்க, இல்லைங்களா? பாலஸ்தீனத்துல சந்தோஷமா வாழ்றாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுகளையும் முஸ்லீம்கள் சந்தோஷமா வாழ்றாங்க. இந்தியாவில் மட்டும்தான் பயத்துல வாழ்றாங்க. நீங்க முத்தலாக் சட்டம் ஒழிப்பு கொண்டு வரீங்க. முத்தலாக் சட்டம் கொண்டு வந்துட்டாரு. வக்ஃபு வாரியத்தை எடுக்கணும். வக்ஃபு வாரியத்தை எடுக்கணுங்க. ஒரு முஸ்லீம் எம்பி கூட வாய்ப்பு கொடுக்கல. சொல்லுங்க, இதெல்லாம் பாத்தீங்களா? அதனால இந்தியாவில் முஸ்லீம்கள் யாரும் மகிழ்ச்சியா இல்லை. இப்படித்தான் நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கு. சரி, ஒரு முஸ்லீம் எம்பி கூட ஏன் இல்ல? இல்ல, ஏன் சேரல? என்டிஏ கூட்டணியிலே இல்ல. ஏன் இல்ல? என்டிஏ கூட்டணியிலும் இல்லையா? இல்லையே. ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியிலும் ஒரு முஸ்லீம் கூட எம்பி இல்ல. ஏன் இல்ல? சூப்பர் முஸ்லீம்கள் இருக்காங்க. சூப்பர் முஸ்லீமா? அவங்க யாரு? ராகுல் காந்தி தான். பழைய ஜின்னா செஞ்ச வேலையை இப்போ செஞ்சுட்டு இருக்காருல்ல. ராகுல் காந்தி என்டிஏ கூட்டணியா? ராகுல் காந்தி காங்கிரஸ் என்டிஏ கூட்டணியில் இல்லையா? இந்திய கூட்டணியில் இல்லையா? என்டிஏ கூட்டணின்னு சொன்னா. நீங்க என்டிஏ கூட்டணி பற்றி சொல்றீங்க. அது நீங்க கேளுங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சியில எல்லாம் கேளுங்க. நீங்க ஆதரிக்கிறீங்களா? நாங்க ஆதரிப்போம். சரி, ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமர் மோடிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஒரு பிரச்சனை இல்லை, சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. பிரதமர் மோடியை மோகன் பகவத் சந்திக்க மறுத்துட்டார். ஆர்எஸ்எஸ் வேலை அது இல்லையே. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா வருது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு பணிகளில் தான் கவனம் கொடுக்கும். ஆர்எஸ்எஸ் நல்ல ஒரு பண்பாட்டு கலாச்சார அமைப்பு. ஆர்எஸ்எஸ் அரசியல் சார்பற்ற அமைப்பு. ஆர்எஸ்எஸ்க்கு எந்நேரமும் அரசியலில் கருத்து சொல்லிட்டு இருக்கிற வேலை கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் நல்ல உறவு இருக்கா? எப்பவும் நல்ல உறவு இருக்கும். ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்பட்ட அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி. சங்க பரிவாரில் ஒரு அமைப்பு. பாஜக தனித்து இயங்க முடியாது. தனித்து இயங்கும் அரசியல். ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவை சங்க பரிவார் அமைப்பில் ஒரு அமைப்பு. இப்போ பாலக்காட்டில் ஒரு கூட்டம் நடந்தது, சங்க பரிவார், அதுக்கு பேர் சமன்வய பைடக். பல்வேறு துறைகளில் ஆர்எஸ்எஸ் பணியாற்றி கொண்டிருக்கிறது. மாணவர், தொழிலாளர், பெண்கள், சேவை, கல்வி, அரசியலில் பிஜேபி. அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவர் நட்டா மற்றும் சந்தோஷ். அவங்க வந்து கலந்துக்கிட்டுருக்காங்க. அதனால் பிஜேபி என்பது சங்க பரிவாருக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு. 72 அமைப்பில் ஒரு அமைப்பு. 72 இல்லை, 3500க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. அதில் ஒரு அமைப்பு. ஆனால் ஏன் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு டேர்ம் சரியில்லைன்ற பேச்செல்லாம் வருது? அதெல்லாம் சும்மா தவறான தகவல். ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி. அதனால தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை பிஜேபி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிறவங்களுக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் நடைமுறை என்ன? சங்கத்தினுடைய ஒரு பரிவார அமைப்பு பிஜேபி. அதில் ஒன்றும் மாற்று கருத்து. இப்போ நீங்கள் வந்து போன ஜென்மம், மறுபிறவி, இதெல்லாம் நம்பிக்கை உடையவர் இல்லையா? நம்பிக்கை உடையவர் தான்.
இப்போ நீங்க அரசியல் வெற்றிக்காக வந்து பல நாட்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இந்து முன்னணியில இருந்தீங்க. அரசியல் வெற்றி இல்ல, ஆ. லட்சியம் தான். இல்ல இந்த இந்து முன்னணியில தமிழ் இருந்தீங்கல்ல. இந்து முன்னணியிலும் இருந்தோம். இப்பவும் இந்து இருக்கோம். முன்னணியில இருந்து வெளியேறினீங்க. இந்து மக்கள் கட்சி இந்து ஆரம்பிச்சீங்க. முன்னணியில இருந்து ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ்ல பேசிக்கலி அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஆர்எஸ்எஸ்காரர்கள். அது சரி சார். இந்து முன்னணியில இருந்தீங்க. வெளியே வந்தீங்க. இந்து முன்னணியில எப்பவும் நான் பொறுப்புல இருந்ததில்ல. இந்து முன்னணியில இருந்து வெளியே வந்து இந்து மக்கள் கட்சி தொடங்குனீங்களா இல்லையா? நோ கிடையாது. பிஜேபியில தான் இருந்தேன். இந்து முன்னணியில நீங்க இல்ல. இந்து முன்னணியில எப்பவும் பொறுப்புல இருந்ததில்ல. இல்ல. இந்து முன்னணியில நீங்க இருந்தீங்களா இல்லையா? இல்ல. ராமகோபாலன் தலைமை கீழ நீங்க இயங்கல. அவருக்கு கீழ வேலை செஞ்சிருக்கிறேன். இந்து முன்னணி அமைப்புல பொறுப்புல இருந்தது. ஏதாவது நியாயமா பேசுங்க. நியாயமா சொல்றேன். இந்து முன்னணியில வேலை செஞ்சீங்களா உங்களுக்கு இல்லையா? அந்த பரிவார இந்து முன்னணியில வேலை செஞ்சேன். இருந்தீங்கல்ல. பொறுப்புல இருந்ததில்ல. பொறுப்பு குடுக்கலையா உங்களுக்கு? இல்ல எப்பவுமே நான் வந்து வேலை செஞ்சீங்களா சார்? ஏன் பொறுப்பு குடுக்கல? வேண்டியதில்ல. சரி. வெளியே வந்தீங்க. ஆர்எஸ்எஸ்ல இந்த பதவி, பொறுப்பு இதெல்லாம் கிடையாதுங்க. அதுவே சேவையே செய்ய வேண்டியதுதானே. Membership இல்ல. ஏன் இந்து மக்கள் கட்சி இந்து ஆரம்பிச்சீங்க? மக்கள் கட்சிங்கிறது திமுகவை தோக்கடிக்கிறது தான். அடிச்சிங்களா? திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறது. சார் உடனேவா பிறந்த குழந்தை உடனேவா வந்து ஆட்சி அமைச்சிரும். திமுகவே 18 வருஷம் கழிச்சு தான் சார் ஆட்சிக்கு வந்தது. ம். ம். நாங்க திமுக, கம்யூனிஸ்ட் இந்து மக்கள் கட்சி ஒரு 20 வருஷம் ஆயிருக்குமா? ஆயிடுச்சு. எங்க வேலைகள் நடந்துட்டு இருக்குது. நீங்க சட்டமன்ற தேர்தல்லாம் போட்டியிட்டீங்கல்ல? ஆமா. ஏன் ஜெயிக்க முடியல? அந்த அளவு தான் வரவேற்பு. இல்ல போன ஜென்மத்துல ஏதோ பண்ண பாவம்னால இருக்குமோ? ஏதோ பாவம் பண்ணிருக்கல. இல்ல அந்த பாவம் தான் உங்களை புண்ணியம் வந்து பண்ணவங்க தான் அரசியல்ல ஜெயிக்க முடியலையா? ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காரு கருணாநிதி போன ஜென்மத்துல. அதனால அரசியல் ஜெயிச்சு. உங்க நம்பிக்கைப்படி. அவங்க நம்பிக்கைப்படின்னு சொல்றேன். உங்க நம்பிக்கைப்படி. சொல்லுவாங்க. நீங்க தான் சொன்னீங்க. முன் ஜென்மம், கர்மம் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க. நம்பிக்கை இருக்கு. அப்ப உங்களுடைய அரசியல் தோல்வி வந்து போன ஜென்மத்தில் நீங்க செய்த பாவமான்னு கேக்குறேன். அதான் அரசியல் தோல்வியோட முடிச்சு போடாதீங்க. எதுலயும் எங்களுக்கு தோல்வி கிடையாது. சார் சட்டமன்ற தேர்தல்லாம் வெற்றியை சந்திச்சீங்க. நோக்கி நெருங்கி கொண்டு சட்டமன்ற தேர்தல்லாம் சந்திச்சீங்கல்ல? உங்க ஒரு 10 இடத்துல நின்னீங்களா? அரசியல் நான் 120 இடங்கள்ல 120 இடத்துல நின்னீங்க. ஒரு இடம் கூட வரல. வரல. ம். அரசியல் அப்படித்தான். முன்ஜென்ம வினை. முன்ஜென்ம வினை. அதை ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். ஏத்துக்கலாம். ஏத்துக்கலாம்லாம் கிடையாது சார். ஏத்துக்கிறேன் சார். அதை ஏத்துக்கிறீங்களா? ரைட் எப்படி சார் அது? அப்ப இந்த ஜென்மத்துல என்னதான் நீங்க உழைச்சாலும் வர முடியாது நம்புறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. வருவோம் நம்புறோம். அது எப்படி நம்புறீங்க? போன ஜென்மத்துல என்ன இருக்கோ அதானே சார் இப்ப நடக்கும். போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு சொல்லணும் நீங்க. சார் போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியுமா? நான் முக்காலம் உணர்ந்த ஞானியா? அப்ப ஏன் முயற்சி பண்றீங்க? முயற்சி பண்ணுவோம். ஏன் பண்றீங்க? கடமையை செய்யணும் தான் கீதை எங்களுக்கு சொல்லுது. முன்ஜென்ம வினை எதுவும் கிடையாது. இருக்கும். அதெல்லாம் என்ன சார் ரெண்டும் போட்டு குழப்பறீங்க? உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நீங்க எல்லாம் குழப்பங்கிறதுக்காக பேசுறீங்க. நான் தெளிவா இருக்கேன். இந்து மக்கள் கட்சியா பிஜேபி ஒண்ணுதான் சார். இந்து மக்கள் கட்சி சார். அகில இந்திய அளவுல பிஜேபி சார். தமிழ்நாட்டுல இந்து மக்கள் கட்சி. அகில இந்திய அளவுல பிஜேபிக்குள்ள இந்து மக்கள் கட்சி இருக்கா? பிஜேபி உள்ள இந்து மக்கள் கட்சி இல்ல. ரொம்ப குழப்பமா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு? குழப்பறீங்க வேணும்னே. நீங்க ரொம்ப குழப்பறீங்க. இந்து மக்கள் கட்சி அகில இந்திய அளவுல பிஜேபில இருக்கீங்க. ஆமா. தமிழ்நாட்டுல பிஜேபில இல்ல. தமிழ்நாட்டுல பிஜேபில இல்ல. தனி அமைப்பு. பிஜேபி ஆதரவு அமைப்பு. பிஜேபி தான் நீங்க. நாங்க ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் இந்து மக்கள் கட்சியா? ஆர்எஸ்எஸ் கட்சி இந்து மக்கள் கட்சி.